ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு நெக் டிசைன், பேக் நெக் டிசைன் தான் கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நான் வந்து லைனிங் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள் பேக்கில். அதுக்காக 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்படியே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட ரெடி அளவு வந்து ஒரு 14 இன்ச்சு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி அளவு வந்து 14, 1.5 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியதுக்காக விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ வந்து கழுத்தகலை வந்து 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெடி அளவுலேருந்து ஒரு 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 8 இன்ச்சு பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வந்துடும். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம உடம்போட வண்ணம் வந்து 9.5 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 2 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து வளைவு வரைவும் பாருங்க, அதுக்காக இந்த மாதிரி 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சுட்டு அதை நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் நம்ம வரைஞ்சிட்டோம். இனி வந்து கழுத்தோட நீளம் வந்து ஒரு 8 இன்ச்சு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு கூட எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி 2 பாக்ஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கீழே போட்டுருக்கோம் பாருங்கள் பாக்ஸு, அதில் வந்து ரவுண்டாக வரைஞ்சிட்டு மேலே இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லீஃப் மாதிரி வரும். இப்போ நம்ம மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நெக்கையை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நமக்கு லாஸ்ட்டு தேவைப்படும். இப்போ வந்து அடியில் வந்து நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத்தை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் லைனிங்கை, அதையும் எடுத்து வச்சு 3 ஒரே அளவாக வச்சு ஃபஸ்ட்டு பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்ம தையல் பிடிப்போமோ அந்த அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ பின்னெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவு வர இடத்துல எல்லாம் சிசரச்சு இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைனிங்கை இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அடியில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் லைனிங்கு, அது வந்து லைனிங் பக்கம் வர மாதிரி திருப்பி வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அயர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கு கட் பண்ணும்போது அந்த இதை கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டு லைனிங்கில் எடுத்து வச்சுட்டு அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம
உழுதலாக எடுத்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் வேறு ஒரு பீஸில். பாருங்க, இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு கேன்வாஸ் கட் பண்ணி எடுக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து இந்த லைனிங்கை மேலே வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பார்டர் எடுத்துக்கலாம். பார்டரை நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம 2ஆக ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நீவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இப்போ வந்து லைனிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து பார்டரை மேலே வச்சு நம்ம வந்து மேலே உள்ளதில் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி நம்ம அதை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அயர்ன் பண்ணி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த பேக் பார்ட் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் எடுத்து நம்ம அதை வச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு சென்டரை மார்க் பண்ணி இதுக்கு சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 2 சென்டரையும் ஒரே அளவாக வச்சு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம எவ்வளவு நம்ம நெக்கு நீளம் நம்ம விட்டோமோ அந்த அளவில் நம்ம வந்து இந்த பார்டரை எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம்.